இருக்குமா அதில் கூப்பிடு படிக்கிறது ஃபேனில் போட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறேன் செய்து உட்காந்து நீங்கள் சொல்லுங்கள். இந்த இனிய தமிழ் புத்தாண்டு தினத்தை கொண்டாட இங்கே கூடியிருக்கும் பக்தர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். இப்பொழுது அந்த பஞ்சாங்க பட்டணம்னு இந்த வருஷத்திய பலன்கள் எல்லாம் பஞ்சாங்கத்திலேருந்து ஸ்ரீ வெங்கடேசன் படிக்கவிருக்கிறார். இங்கு வந்து எல்லாரும் அமர்ந்து அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படி நம்ம கேட்டோன்னா அதில் போட்டிருக்கிற எத்தனையோ விதமான கஷ்டங்களோ ஆபத்துக்களோ எல்லாமே நமக்கு மங்களமாக்கி கொடுத்துருவார் பகவான். அதனால் நமக்கு பகவான் முன்னாடி இதெல்லாம் படிக்கிறதுனால பகவான் இதில் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி நமக்கு மங்களத்தையும் நன்மையும் செய்வார். அதனால் எல்லோரும் இதை காது கொடுத்து கேட்கணும். தயவுசெய்து அங்கங்கே நிற்காமல் இப்படி வந்து உட்கார்ந்து கேட்கணும். ஓம் கணாநாம் த்வா கணபதிகம் வவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிஸ்ஸேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. மகாசரஸ்வத்யை நமः. ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ரசனிभ्यश्च ராகவே கேதவே நமः. ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவே திவாதினம் நரம் முஞ்சந்தி பாபானி தரித்ரமிவ யோஷிதः. ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவே தியோ வதேத் தஸ்ய நிஸ்வர தேவானி ஜன்மு கன்யா பிரவாஹவத். ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவே தியோ த்வனிः விசோபதேஷ வைகுண்டகபாடோத்காடனக்ஷமः. ஸ்லோகத்ரயமிதம் புண்ணியம் ஹயக்ரீவபதாங்கிதம் வாதிராஜ யதி ப்ரோக்தம் படதாம் சம்பதாம் பதம். பாஸ்வான்மே வாசயேத்தஸ்ய சந்திரஸ்யாக்லாதஹிருத்பவேத். மங்களோ மங்களம் தத்யாத் புதஸ்ச புததாம் திஷேத். குருர்மே குருதாம் தத்யாத் கவிஸ்ச கவிதாம் திஷேத். சனிश्च सम्प्रापयतु केतुः केतुं जगेत्तगेत्. राहुर्मे राहयेत् द्रोहं ग्रहाः सन्तु करग्रहाः. नवं नवं ममैश्वर्यं दिशन्त्वेदे नवग्रहाः. शनेति नवने सूनो अनेकगुणसन्मने अरिष्टं हरमे भीष्टं कुरु मा कुरु सङ्कटं. हरेरनुग्रहार्थाय शत्रूणां निग्रहाय च வாதிராஜ யதி புரோக்தம் படதாம் சம்பதாம் பதம். ஆதித்யாதி நவக்கிரக தேவதாபியோ நமோ நமः. சத்குரு சரணாரவிந்தாபியாம் நமः. பகவானுடைய சன்னதியில் இந்த புது வருஷத்தை நம்ம துவங்குறோம். இந்த புது வருஷத்தில் பொதுவாகவே எல்லா ஆலயங்களிலுமே நம்ம பெரியோர்கள் என்ன ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கா அப்படின்னா, நம்ம எல்லாமே பகவான்கிட்ட நல்லது கெட்டது அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறோம். அதில் உள்ள குறை நெறிகள் அவரை சேர்ந்தவர்கள் அவரை சரணடைஞ்சிட்டோன்னா அதில் உள்ள வீரியங்களை நமக்கு குறைச்சி நம்மளை எவ்வளோ தூரம் நம்மளை ஒரு தாய் ஒரு குழந்தைய அரவணைச்சி கொண்டு போகாமல் நம்மளை குருநாதர் கொண்டு போகிறார்.
இன்றைக்கும் திருப்பதி போன்ற ஸ்ரீரங்கம் போன்ற கோவில்கள்லாம் நித்தியமே பகவானுடைய சந்நிதியில் பஞ்சாங்கம் படிப்பார்கள். இன்றைக்கி என்ன திதி, என்ன நட்சத்திரம், என்ன வாரம் அப்படிங்கிறது. பஞ்சாங்கம் அப்படிங்கிறது 5 அங்கம். அதை நம்ம தினைக்கும் எல்லோருமே நம்ம பெரியோர்கள் அந்த காலத்தில் தெரிஞ்சு வச்சுருந்தா. நம்ம இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன திதி, இன்றைக்கி என்ன யோகம், இன்றைக்கி என்ன கரணம் அப்படிங்கிறது 5 அங்கங்கள். இதை தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு பலன் அப்படின்னு சொல்லப்படுறது. திதேஷ்டு ஸ்ரீயமாப்னோதி வாராது ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராது ஹரதே பாபம் யோகாது ரோக நிவாரணம் கரணாது காரிய சித்திஷ்ட பஞ்சாங்கம் படனாத் பலம் அப்படின்னு இதுக்கு ஸ்லோகத்தில் சொல்கிறா. இன்றைக்கி என்ன திதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ஸ்ரீயமாப்னியாது, நல்ல ஐஸ்வர்யம் ஏற்படும். வாராது ஆயுஷ்யவர்தனம், இன்றைக்கி என்ன கிழமை அப்படிங்கிறத நம்ம கார்த்தால் கவனித்தோன்னா ஆயுஷ்யவர்தனம், ஆயுள் வர்தனமாகுங்கிறா. நமக்கு நல்ல ஆரோக்கியம், ஆயுஷ் ஏற்படும். நக்ஷத்ராது ஹரதே பாபம், இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோன்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் நீங்கும். யோகாது ரோக நிவாரணம், இன்றைக்கி என்ன யோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோன்னா வியாதிகள், ரோகங்கள்லாம் நீங்கும். கரணாது காரிய சித்திஷ்ட, இன்றைக்கி என்ன கரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோன்னா நம்ம என்ன காரியம் செய்தாலும் அது சித்தியாகும், எடுத்த காரியம் ஜெயம் அடையும். அப்படிங்கிறனால இந்த பஞ்சாங்கத்தை அன்றைக்கி எல்லோருமே அதை தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா. இன்றைக்கி நமக்கு ஃபோன்லேயே இதெல்லாம் வருது. நீங்கள் காலத்தால் ஏஞ்ச உடனே சுவாமி முன்னாடி இன்றைக்கி என்ன நட்சத்திரம், என்ன திதி, ஒரு சிம்பிளான விஷயத்தில் ஒரு பெரிய பலன் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறா. இதுதான் பஞ்சாங்கம் உச்சதே. இதை டெய்லி நம்ம படிக்கணும். ஆனால் நம்ம டெய்லி படிக்க முடியல. இன்றைக்கி பகவானுடைய சந்நிதியில் வருஷத்துக்கு ஒரு தடவை படிக்கிறோம். அதை பகவான் அதை கேட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இப்போ எப்படி இந்த நம்மளுடைய தேசங்களில் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அதிகாரிகளை நியமிக்கிறா இல்லையா. இவர் முதலமைச்சர், இவர் மந்திரி, இவர் சேனாதிபதி அப்படிங்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கே இந்த நவநாயகர்கள் அப்படின்னு சொல்கிறா. இந்த நவகிரகங்களை வருஷத்துக்கு வருஷம் இந்த இந்த உலகத்துக்கே இந்த நவநாயகர்கள் மாறிகிட்டே இருக்கா. அதில் இந்த வருஷம் ராஜா யார், அதனுடைய பலன் என்ன, இந்த வருஷத்துடைய மந்திரி யார், அதனுடைய பலன் என்ன, மழைக்கு யார் அதிபதி, மேகங்களுக்கு யார் அதிபதி, தானியங்களுக்கு யார் அதிபதி, இப்படிங்கிற மாதிரி 9 கிரகங்களுக்கும் இதை பிரித்து வகுத்து கொடுக்குறா. அந்தந்த கிரகங்களுக்குரிய பலன் ஏற்படும் அப்படிங்கிறது பிரித்து கொடுக்குறா. அப்படி அதே மாதிரி இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்ன பலன், அந்தந்த ராசிகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத அந்த வருஷ பலன்களை நமக்கு நிர்ணயித்து கொடுத்துருக்கிறார்கள் பெரியவர்கள், ரிஷிகள். அதை நம்ம பகவானுடைய திருவடியில் சமர்ப்பிப்போம். இந்த வருஷத்தைய வெண்பா தமிழில் இந்த 60 வருஷத்துக்கும் பாடல்களை சித்தர்கள் பண்ணியிருக்கா. அதில் இந்த வருஷத்தினுடைய பாடல் கோரக் குரோதிதனில் கொள்ளை மிகும் கல்வரினால் பாரிஜனங்கள் பயம் அடைவர் கார்மிக்கு அற்ப மழை பெய்யும் மைகு குறையுமே சொற்ப வினை உண்டனவே சொல் அப்படிங்கிறதாக இது ஆரம்பிக்கும் போதே கோரக்குரோதி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ரொம்ப மோசமாக இருக்குது இந்த வருஷம் அப்படிங்கிறதாக ஆரம்பிக்கிறார். மழை கம்மியாக இருக்கும், திருடர்களால் பயம் ஏற்படும், அரசர்களுக்கு பீடை ஏற்படும், சொற்ப மழை பொழியும் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த வருஷத்தினுடைய ராஜா செவ்வாய், மந்திரி சனி, சேனாதிபதி சனி, அர்க்காதிபதி சனி, சஸ்யாதிபதி செவ்வாய், தானியாதிபதி சந்திரன், ரசாதிபதி வியாழன், நீரசாதிபதி செவ்வாய், மேகாதிபதி சனி, வருஷ தேவதை உமாமகேஸ்வரர், பசுநாயகன் பலபத்ரர். இவ்வருஷத்திற்கு விந்திய பர்வதத்திற்கு தென்மேற்கு திக்கில் வாருண மேகம் உற்பத்தியாகிறது. தேவமானத்தால் 100 யோஜனை உயரமும் 60 யோஜனை அகலமும் உள்ள மரக்காலால் 2 மரக்கால் பதக்கு மழை பெய்யும். இதில் 10 பாகம் சமுத்திரங்களிலும் 6 பாகம் மலையிலும் 4 பாகம் பூமியிலும் மழை பெய்யும். இந்த நவநாயகர்கள் சொன்னா இல்லையா, அதனுடைய பலன்களை சொல்கிறான்.
விந்திய பருவதற்கு தெற்கே சௌரசாந்திரமான ரீதியாய் குரோதி வருஷ பலன். அரசர்கள் கலகத்தால் ஜனங்கள் பணம் இல்லாதவர்களாகவும் பழம் கிழங்குகளை ஆகாரம் உடையவர்களாகவும் ஆனால் விருத்தி அடைவர். வடக்கே பார்கஸ்பத்தியமான ரீதியாய் பிங்கள வருஷ பலன். பயிர் விலை மழை மத்தியமாய் இருக்கும். அரசர்கள் பராக்கிரமத்தால் சத்ரு பூமியை அனுபவிப்பார்கள். ராஜா செவ்வாய் பலன். திருடர்கள் நெருப்பு பசி இவைகளால் பீடையும் மழைக்கு கெடுதியும் அரசர்களுக்குள் சண்டையும் உண்டாகும். மந்திரி சனி பலன். பசுக்களுக்கும் ஜனங்களுக்கும் பீடை அல்ப மழை பயிர் குறைவு ஏற்படும். சேனாதிபதி சனி பலன். அரசர்கள் தர்மம் இல்லாதவர்களாகவும் ஜனங்கள் பாபம் பண்ணுகிறவர்களாகவும் ஒருவருக்கொருவர் குழப்பம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். சஸ்யாதிபதி செவ்வாய் பலன். சிவப்பு நெல் துவரை கடலை இவைகள் விளையும். சிவப்பு பூமி பலிதம் உண்டாகும். தானியாதிபதி சந்திரன் பலன். பசுக்கள் அதிக பால் கொடுக்கும். ஜனங்கள் பயமும் வியாதியும் நீங்கி இருப்பார்கள். நல்ல மழையும் சுபிக்ஷமும் உண்டாகும். அர்க்காதிபதி சனி பலன். பூமியானது திருடர் நெருப்பு இவைகளால் பயமும் அதிகமான கருப்பு தானியங்கள் உள்ளதாகவும் இருக்கும். மேகாதிபதி சனி பலன். மத்தியமான மழையும் விலை ஏற்றம் கருப்பு தானியங்கள் விளைவும் அதிகமாக இருக்கும். ரசாதிபதி வியாழன் பலன். எல்லா இடத்திலும் ரசவஸ்துக்களின் விருத்தியும் அற்ப மழையும் பசுக்களுக்கு பால் விருத்தியும் உண்டாகும். நீரசாதிபதி செவ்வாய் பலன். இரத்தினம் பவழம் தங்கம் சிவப்பு நிறம் உள்ளவைகளும் சிவப்பு வஸ்திரமும் விருத்தி அடையும். வாருண மேக பலன். ஒரே பெருக்காகவும் விகாரமாகவும் காற்றுடன் கூடியதாகவும் பூமி எங்கும் மழை வருஷிக்கும். திருவாதிரியில் சூரியன் பிரவேசிக்கும் பலன். ஜனங்கள் பயிர் மழை விலை இவைகளுக்கு கெடுதி உண்டாகும். ஷண்மண்டல பலன். செவ்வாய் சனி ஆதிக்கத்தால் பொதுவில் தானியங்கள் பலிதம் ஏற்படும். ஜேஷ்ட சுத்த பிரதமையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்த பலன். க்ஷேமம் அர்க்கவிருத்தி தானியம் பலிதம் உண்டாகும். ஆஷாட சுத்த பஞ்சமியும் வியாழக்கிழமையும் சேர்ந்த பலன். ஜனங்கள் சுகமாக இருப்பார்கள். ஆஷாட சுத்த நவமியும் சுவாதியும் சேர்ந்த பலன். அதிகமான காற்றினால் பூமியில் விதைத்த விதைகளுக்கு கெடுதி உண்டாகும். ஆஷாட பகுல ஏகாதசி ரோகிணியும் சேர்ந்த பலன். ஆடு மாடுகள் விருத்தியாகும். மழை வருஷிக்கும். தை அமாவாசை புதன்கிழமை சேர்ந்த பலன். விலைவாசிகள் மலிவு ஏற்படும். தைப்பூசம் சுக்லபக்ஷத்தில் வருவதால் வியாதியின்றி சுபிக்ஷமாயிருப்பார்கள். அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பலன் சொல்கிறான். ஆதாயம் விரயம் அப்படின்னு ரெண்டாக கொடுக்குறா. எவ்வளவு ஆதாயம் எவ்வளவு விரயம் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறான். மேஷம் விருச்சிகம் 8 ஆதாயம் 14 விரயம். ரிஷபம் துலாம் 2 ஆதாயம் 8 விரயம். மிதுனம் கன்னி 5 ஆதாயம் 5 விரயம். கடகம் 5 ஆதாயம் 11 விரயம். சிம்மம் 2 ஆதாயம் 14 விரயம். தனுசு மீனம் 11 ஆதாயம் 5 விரயம். மகரம் கும்பம் 14 ஆதாயம் 14 விரயம். மொத்தம் ஆதாயம் 47 விரயம் 61. நட்சத்திர பலன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பலன் சொல்கிறான். அசுபதி ராஜ வெகுமானம், பரணி ராஜ வெகுமானம், கார்த்திகை ராஜ வெகுமானம், ரோஹிணி ராஜ வெகுமானம், மிருகசீரிஷம் ராஜ வெகுமானம், திருவாதிரை ராஜ வெகுமானம், புனர்பூசம் தனநாசம், பூசம் தனநாசம், ஆயில்யம் தனநாசம், மகம் தனநாசம், பூரம் தனநாசம், உத்திரம் தனலாபம், ஹஸ்தம் தனலாபம், சித்திரை தனலாபம், சுவாதி தனலாபம், விசாகம் ஸ்தானசலனம், அனுஷம் ஸ்தானசலனம். ஸ்தானசலனம்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறது, நம்மளுடைய வேலை வேறு வேலைக்கு மாறுறது. அனுஷம் ஸ்தானசலனம், கேட்டை ஸ்தானசலனம், மூலம் ஸ்தான லாபம், உத்திராடம் ஸ்தான லாபம், திருவோணம் ஸ்தான லாபம், அவிட்டம் ஸ்தான லாபம், சதயம் ஸ்தான லாபம், பூரட்டாதி ராஜகோபம், உத்திரட்டாதி ராஜகோபம், ரேவதி ராஜகோபம். குரோதி வருஷத்திய கந்தாய பலன். குரோதி வருஷத்திய கந்தாய பலன். முதல் கந்தாயம் சித்திரை முதல் ஆடி வரையிலும், 2வது கந்தாயம் ஆவணி முதல் கார்த்திகை வரையிலும், 3வது கந்தாயம் மார்கழி முதல் பங்குனி வரையிலும் ஒற்றை கணக்காகில் அர்த்த லாபத்தையும்,
இரட்டை கணக்காகில் சம பலனையும், முதல் சூன்யமாகில் வியாதியையும், இரண்டாவது சூன்யமாகில் பயத்தையும், மூன்றாவது சூன்யமாகில் தன விரயத்தையும், மூன்றிலும் சூன்யமாகில் தரித்திரத்தையும் கொடுக்கும். அஸ்விதி 2-1-0, பரணி 5-2-3, கார்த்திகை 0-0-1, ரோஹிணி 3-1-4, மிருகசீரிஷம் 6-2-2, திருவாதிரை 1-0-0, புனர்பூசம் 4-1-3, பூசம் 7-2-1, ஆயில்யம் 2-0-4, மகம் 5-1-2, பூரம் 0-2-0, உத்திரம் 3-0-3, ஹஸ்தம் 6-1-1, சித்திரை 1-2-4, சுவாதி 4-0-2, விசாகம் 7-1-0, அனுஷம் 2-2-3, கேட்டை 5-0-1, மூலம் 0-1-4, பூராடம் 3-2-2, உத்திராடம் 6-0-0, திருவோணம் 1-1-3, அவிட்டம் 4-2-1, சதயம் 7-0-4, பூரட்டாதி 2-1-2, உத்திரட்டாதி 5-2-0, ரேவதி 0-0-3. ராகு கேது பகவான் பயிற்சி. வருஷ ஆரம்பத்தில் பங்குனி முடிய ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கிறார்கள். வருஷம் முடிய மீன ராசியில் நிற்பதின் பலன் சகல பயிர்களும் விருத்தியாகும். மத்திய தேசத்து அரசர்களுக்கு கெடுதியும் ஜனங்களுக்கு சௌக்கியமும் உண்டாகும். குரு சுக்கிரன் அஸ்தமனோதய பலன். செவ்வாய். இவ்வருஷத்தில் செவ்வாய் அஸ்தமன உதயம் இல்லை. கார்த்திகை 18 வக்ரமாகி தை 5 மிதுன ராசிக்கு வக்ர பயிற்சியாகி மாசி 9 மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். குரு சித்திரை 20 மேற்கே அஸ்தமனமாகி வைகாசி 20 கிழக்கே உதயமாகிறார். புரட்டாசி 29 வக்ரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து தை 29 வக்ர நிவர்த்தி ஆகிறார். சுக்கிரன் சித்திரை 25 கிழக்கே அஸ்தமனமாகி ஆனி 23 மேற்கே உதயமாகிறார். மாசி 20 முதல் வக்ரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து வருஷம் முடிய வக்ரத்தில் சஞ்சரிக்கிறார். பங்குனி 7 மேற்கே வக்ர அஸ்தமனமாகி 17 கிழக்கே வக்ரம் உதயமாகிறார். குரோதி வருஷத்திய மகர சங்கராந்தி. மகர சங்கராந்தி ஸ்திரீ புருஷ ரூபமாய் 2 முகமும் 3 கண்களும் 4 வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருமமும் நீண்ட காதும் 8 கைகளும் 2 கால்களும் செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் 12 யோஜனை பருமனும் 4 யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருவாள். மகர சங்கராந்தி நாமதேயம் மகோதரி. வில்வ ஜலஸ்நானம் செய்து சிவப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயாசம் போஜனம் குங்குமம் பூசிக்கொண்டு பிரவாளக்குடையுடன் வைடூரியம் ஆபரணம் அணிந்து சிறு செண்பகப்பூ சூடி கட்கம் ஆயுதம் ஏந்தி கிழக்கு திக்கு நோக்கி குரோத முகத்துடன் புலி வாகனத்தில் தை 1 14/1/2025 14 நாழிகை 55 வினாடி செவ்வாய்க்கிழமை மத்தியான வேளையில் பிரதமை திதியில் பூச நட்சத்திரத்தில் பாலவ கரணத்தில் மேஷலக்னத்தில் கடகராசியில் பிரவேசிக்கிறார். விசேஷ பலன். நாமதேய பலன். மகா யுத்தம் ஏற்படும். அபிஷேக பலன். அதிக உஷ்ணம் ஏற்படும். வஸ்திர பலன். பயம் ஏற்படும். ஆபரண பலன். கலகம் ஏற்படும். ரோக பயம் ஏற்படும். வார பலன். ராஜ கலகம் ஏற்படும். கால பலன். நிருபர்களுக்கு பீடை ஏற்படும். நட்சத்திர பலன். நன்மை ஏற்படும். இந்த வருஷத்தில் சூரிய சந்திர கிரகணம் தமிழகத்தில் தெரியாது. காலே வருஷது பர்ஜன்ய பிருத்திவி சஷ்யசாலினி தேசோஜம் க்ஷோபரகிதோ பிராமணா சந்து நிர்பயாக அபுத்ரா புத்னசந்து புத்னசந்து பௌத்ரிணः அதனாஸ்ததனா சந்து ஜீவந்து சரதாம் சதம். நால்வரில் திருஞான சம்பந்தர், அப்பர் மாணிக்கவாசகர்,
சுந்தரமூர்த்தி சுவாமிகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து திருஞான சம்பந்தர் சின்ன வயசுலேயே பகவானுடைய அவ்வளோ ஒரு அருளை பெற்ற ஒரு குழந்தையாக உலகமெங்கும் சஞ்சாரம் பண்ணி, நாடெங்கும் சஞ்சாரம் பண்ணி, பகவானுடைய பெருமையும் அவருடைய பராக்கிரமத்தையும் நிரூபணம் பண்ணிகிட்டே வந்தார். இந்த பெருமையை வந்து கேள்விப்படும் பொழுது மதுரையில் பாண்டிய மன்னன் சமண மதத்தை தழுவி சைவத்தை விட்டு அவர் வழி தவறி இருக்கார். அப்படிங்கிறப்போ அவரை திருத்தி தடுத்தாட்கொள்வதற்காக அவர் போகும்பொழுது மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஊரில் அவர் இருக்கும்பொழுது போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது திருநாவுக்கரசர் சொல்கிறார், காலமும் கோலும் சரியில்லை, இப்போ போக வேண்டாம், நாளும் கோலும் சரியில்லை, இப்போ போக வேண்டாம்னு சொல்கிறார். அப்போது ஞானசம்பந்தர் வந்து சிவபெருமானை நோக்கி பாட்டு வந்து ஏற்றார். இந்த மாதிரி வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை சடைமேல் முடிமேல் அணிந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு கோளறு திருப்பதிகம் அப்படிங்கிற திருப்பதிகத்தை பாடுறார். அதை பாடி கிளம்பினா கூட அவர் இருந்த இடத்துல நெருப்பு வச்சு அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுறது, கொஞ்சம் அதிலேருந்து அவர் தப்பிச்சா கூட ஒரு சிறு பாதிப்பு ஏற்படுறது அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்கிறான். இந்த வருஷ பலன் மிகவும் மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதிலிருந்து தெரிகிறது. அரசர்களுக்குள் சண்டையும் ஜனங்களுக்கு பீடையும் எல்லாம் ஏற்படும். ஆனால் நம்ம இந்தியாவுக்கு, பாரத தேசத்திற்கு இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறதாக நிர்ணயம் பண்ணியிருக்கா. மெயினாக சொல்லும்பொழுது மகா சித்தர்கள் ஞானிகள் வந்து இந்த தேசத்தை பாதுகாத்து இந்த ஒரு ஆபத்திலிருந்தெல்லாம் காப்பாற்றுவார்கள். வைரஸ்னால கூட வேறு நாடுகளில் புதிய வைரஸ்னாலாம் ஏற்படும் பாதிப்பு, ஆனால் நம்ம இந்தியாவுக்கு ஏற்படாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. அதை நம்ம பகவான் திருவடியில் சமர்ப்பிச்சிருக்கோம். அவர் வந்து பகவான் சொல்லும் பொழுது இந்த கிரகங்கள்லாம் வந்து இந்த பிச்சைக்காரன் வந்து ஃபுட்பால் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் அவர்கள் கையில் வந்து எல்லாமே வந்து அனுகூலம் ஆகிடும், பிரதிகூலம் எல்லாமே. ஆனால் அவருடைய சந்நிதியில் நம்ம இதை அவர் திருவடியில் சமர்ப்பிச்சிருக்கோம். பகவானுடைய அருளால் எல்லோருக்கும் எல்லா க்ஷேமங்களும் ஏற்படணும், எல்லா மங்களும் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அம்மா கார்த்தாலேயே எல்லோருக்கும் இந்த வருஷத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டா. இருந்தாலும் இப்போ பஞ்சாங்கப்பட்டணம் முடிஞ்சப்பறம் ஒரு ஆசீர்வாத வசனம், இந்த வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பகவான் திருவடியில் ஒரே ஒரு பிரார்த்தனை. இப்போ படிக்கல் யோகம் யோகிராம் சரத்குமார், ஜெயகுருராய. இந்த புதிய வருடம் குரோதிங்கிற பேரில் ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து செந்தமிழில் சொல்லும் பொழுது பகைக்கேடு என்று சொல்கிறார்கள். இதனுடைய பலன்கள்லாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நம்ம பகவான் மாதிரி ஒரு பெரிய பகவான்கிட்டக்க அடைக்கலம் அடைஞ்சிருக்கோம். அவருடைய நாமத்தை நம்ம விடாமல் சொல்லின்னு இருக்கோம். கையில் விழுற வேலையெல்லாம் அவருடைய கருவியாக இருந்து அது அவருக்கு சமர்ப்பிச்சுட்டே இருக்கோம். இப்படிப்பட்ட பக்தாளுக்கு இந்த பஞ்சாங்க படனம் கூட தேவையில்லை தான். ஆனால் அவர் சொன்னார் இல்லையா, திருஞான சம்பந்தரே கூட அந்த கோளறு பதிகம் பாடும்பொழுது கொஞ்சம் பாதிக்கப்பட்டார்னு. அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அந்த சம்பிரதாயம் முழுமையாக செயல்படலைனாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் செயல்படுங்கிற ஒரு காரணத்தினால நம்ம எல்லாரும் இங்கே உட்கார்ந்து இந்த பஞ்சாங்க படனத்தை கேட்டோம். ஆனாலும் நம்முடைய பகவான் அவருடைய பக்தர்களுக்கு மட்டுமல்ல, உலகமே அவருக்கு பக்தர்கள் தான் எல்லாரும். அதனால் எல்லா விதமான க்ஷேமங்களையும் நமக்கு அருள்வார். எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கூட பெரிய லாபமாக, ஆத்ம லாபமாகவும் பொருள் லாபமாகவும் நமக்கு மாற்றி கொடுத்துருவார். இதில் சந்தேகமே வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற வியாதியானாலும் சரி, இனிமேல் வரப்போகிறதுங்கிறதும் சரி, எல்லாத்தையும் தகுடி பொடியாக்கி அதை வந்து ஒரு பெரிய ஆரோக்கியமாக, ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு கொடுத்துருவார். ஆக நாம் செய்ய வேண்டியது எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களும் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். பகவான் வந்து ஏற்கனவே பகவானை போன்ற மகாத்மாக்கள் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கா, இந்தியாவுக்கு மிக சிறப்பான வருடமாக இருக்கும். இந்தியா வந்து ஒரு பலவிதமான முன்னேற்றங்களை, பலவிதமான உயரங்களை எல்லா துறைகளிலும் எட்டும்னு. அதனால் இது இந்தியாவுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அமையுங்கிறதுல சந்தேகமில்லை. ஆக நாம் வேண்டிக்கிறதையும் நாமத்தை பெருக்குவோம்,
நாமத்தை நிறைய நிறைய சொல்லி உலக க்ஷேமத்துக்காக எப்பொழுதும் நம்ம வேண்டின்னு இருப்போம். ஜெய் யோகிராம் சிவகுமார். காணலாமா? மணிவண்ண மலையப்பா கோவிந்த கோவிந்த. மலையப்பா உன் மார்பில் ஏதும் தர நேர்க்கும் கருணை கடலன்னை யாதும் மறுக்காத மலையப்பா உன் மார்பில் ஏதும் தர நேர்க்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா
கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. யோக சத்குரு ஸ்ரீ ராம சத்குரு, யோக சத்குரு ஸ்ரீ ராம சத்குரு, யோகி ராம் சுரத் குமார ஞான சத்குரு, யோகி ராம் சுரத் குமார ஞான சத்குரு, நாத சத்குரு ராம நாம சத்குரு, நாத சத்குரு ராம நாம சத்குரு, ராம 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 சத்குரு, ராம 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 சத்குரு, நித்ய சத்குரு ஜோதிநேத்ர சத்குரு, நித்ய சத்குரு ஜோதிநேத்ர சத்குரு, சித்த சத்குரு தெய்வ குழந்தை சத்குரு, சித்த சத்குரு தெய்வ குழந்தை சத்குரு, தெய்வ குழந்தை சத்குரு, தெய்வ குழந்தை சத்குரு. பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, வாழிய வாழியவே வாழிய வாழியவே வாழிய வாழியவே. யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார் நீவே. பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, வாழிய வாழியவே வாழிய வாழியவே வாழிய வாழியவே. மங்களம் ஜெய மங்களம், மங்களம் ஜெய மங்களம், மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம், சர்வலோக ரக்ஷணே கஜாகரூகமங்களம், நித்ய புத்த நித்ய யுக்த நித்ய சுத்த மங்களம், निर्मलाय निश्चलाय निर्ममाय मंगलम, योगी राम सूरत कुमार देशिकेन्द्र मंगलम, योगी राम सूरत कुमार पूज्य पाद मंगलम, योगी राम